அரசியல் சட்டத்தினை படுகொலை செய்த ஜெயலலிதா மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளதை அவரது கல்லறையில் அதிமுகவினர் எழுத முடியுமா என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசா சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், தலைவர்களின் கல்லறையில் அவர்களது கருத்துக்கள் பொறிக்கப்படும். அதுபோல் அரசியல் சட்டத்தினை படுகொலை செய்த ஜெயலலிதா மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது என்றும், இந்த வாசகத்தை அதிமுகவினர் மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் கல்லறையில் எழுதி வைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்க பெரியாரையே புதைச்சோம். புதைச்ச இடத்துல என்ன எழுதியிருக்கோம்? அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு. பாத்தீங்கல்ல, அதான் எழுதிருக்கு. பெரியார புதைச்ச இடத்துல அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு. சரி, அவருக்கு அடையாளம். செலை வச்சான். என்ன வச்சிருக்கோம்? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, பரப்புகிறவன் அயோக்கியன் எழுதியிருக்கோம். ஏன் அண்ணாவுக்கு எழுதியிருக்கோமே? அண்ணா சமாதிக்கு போனீங்க, என்ன எழுதியிருக்கோம்? பாத்திருக்கீங்களா? என்ன எழுதியிருக்கோம்? எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அண்ணா மறைந்த போது கலைஞர் எழுதினார். விரலசைத்து எழுத்துலகில் இந்த வேலை செய்தாய் அண்ணா, விரலசைத்து எழுத்துலகில் இந்த வேலை செய்தாய், அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன், இன்று மண்மூடி கொண்டுன்னை காணாமல் தடுப்பது அந்த கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம். அழுதவன் என்னுடைய தலைவர் கலைஞர். அந்த வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறோம். இப்ப நான் ஓபிஎஸ் கேட்கிறேன், இபிஎஸ் கேட்கிறேன். பெரியாருக்கு என்ன எழுதி வச்சிட்டோம்? அண்ணாவுக்கு எழுதி வச்சிட்டோம், சேகுவராவுக்கு எழுதிட்டான், மார்க்ஸுக்கு எழுதிட்டான், உங்க அம்மாவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டான். அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி ஜெயலலிதா. அதிமுக நண்பனை கேட்கிறேன், எம்ஜிஆரை நேசிக்கிற நண்பன் எவனாவது இருந்தால் அவனை கேட்கிறேன், உன் பாதம் தொட்டு கேட்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால், நெஞ்சிலே திறம் இருந்தால், நேர்மை வெளியிருந்தால், உங்கள் அம்மாவின் கல்லறையில் அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கள்ளைக்காரி கொள்ளைக்காரி இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். எழுதுறா நீ மனுஷன், எழுதுவீங்களா?